எலியா பத்தி பேசினாரு, ஈசா பத்தி பேசினாருங்க, அந்த எகிப்து தேசத்தை பத்தி பேசினாருங்க. எல்லாம் அனைத்து தேசம் என்னை ஈர்த்துங்க. கடைசியா என்னை கூப்பிட்டு நீ ஆண்டவரா ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியா கூப்பிட்டு உங்க பேரை சொல்லி. ஆமா, சுப்பிரமணி அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு, கூப்பிட்டு சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ஏசப்பாவுக்கே உங்க பேர் தெரியும் பாருங்க. ஆசீர்வாதம் மாதிரி ரோடு ஏசப்பா பேசணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த மாநாட்டுக்கு வேற சாட்சி ஒன்று வந்துங்க. நான் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். மாநாட்டுக்கு போயிட்டு வந்து எங்க மாடு பால் கறந்துட்டு அந்த செக்ரட்டரி விட்டு அந்த நைட் கறக்க முடியல. காலையில கொண்டு பால் ஒரு 6 லிட்டர் ஊற்றணும், சாயந்தரம் அதே 6 லிட்டர் வேணும்ட்டார். இதை 3 மணி நேரம் அந்த மாட்டு மேலே வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு 3 மணி நேரம். காலையில 6 லிட்டர் கறந்துருக்கு, சாயங்காலம் குறையாதான் கறக்கும். குறையாத கறக்கும், அதே 6 லிட்டர் வேணும்னு சொல்றாரு. நீங்க விசுவாசமா ஏசப்பாட்டு சொல்லி ஏசப்பாட்டு இந்த மாட்டு மேலே வச்சு ஜெபம் பண்ணி ஓடுங்க. 3 hours 3 மணி நேரம் மாட்டு மேல கை வச்சு ஜெபம் பண்ணீங்க. ஏசப்பா பிளஸ் சொன்னார், பால் கூடுதலாத்தே 6 லிட்டர் வரும் அப்படின்னாரு. அதே மாதிரி கொண்டு ஊத்துனா 6 லிட்டர் வருது. என்ன பாருங்க, இது கிறிஸ்தவங்களுக்கே தெரியல பாருங்க. யாருமே தெரியும். கிறிஸ்தவங்களுக்கே ஜோமன்னா ஏசப்பா பதில் தருங்க. முட்டா பைகளா இருக்காங்க. இப்போ சுப்பிரமணி இங்க பாருங்க, சுப்பிரமணி கிறிஸ்தவங்க பூரா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண டிவியில போட்டுற வேண்டிதான். போட்டு கண்டிப்பா நிச்சயம். மோகன் சி லாசஸ் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆமா, எப்படி பிரசங்கம் கேட்டு இப்ப ரட்சிக்கப்பட்டு இப்ப என்ன செய்றீங்க? நல்ல சர்ச்சுக்கு போறீங்க. நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் எல்லாம் பிளஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. எல்லா அந்த செய்வனைகள் கட்டுக்கதைகள், அந்த நாய் உழைக்கிறதுங்க, தோட சுத்தி வர்றது, ஆவிகள் கெட்டாவி அஸ்தாவி எதுவும் கிட்ட வர்றது. ஏசப்பா ஏசப்பா ஒரு பரிசுத்த நாமத்தினாலே எபிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப எல்லாம் விடுதலை கிடைச்சிருச்சு. சாத்தானே வெளியே போன்னு சொல்லி ஏசப்பா சாத்தானே வெளியே போன்னு சொல்லி எல்லாம் போயிடும். விடுதலை கிடைச்சப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷம் நிம்மதியா இருக்கணும்.